சாந்திராவோட சீக்ரெட் டாஸ்க் எப்படி போகுது, சாந்திரா எப்படிப்பட்ட ஆள், எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் ஆல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாந்திரா கொடுக்கப்பட்ட டாஸ்கில் யாராவது ஒருத்தர் அவர் இப்போ இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை ஒரு ஆள் ரிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கு சாந்திராவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணுறாங்க. இப்போ அவங்க அவங்களுடைய பொசிஷனை விட்டு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட பொசிஷன் ரிசைன் பண்ணுறது, ஏன்னா யாராவது ஒரு ஆள் மாறணும் அப்படின்னும் போது மேனேஜ்மெண்ட்லேருந்து யாராவது ஒரு ஆள் மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 3 விஷயம் கொடுக்கப்பட்டது. மேனேஜ்மெண்ட்லேருந்து யாராவது ஒரு ஆள் சேஞ்ச் பண்ணப்படணும், இல்லாட்டி யாராவது ஆள் வேலையை விட்டு போகணும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய போஸ்டிங் ஒரு ஆள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த மாதிரி. ஸோ இவங்க அவங்களோட வேலையை விட்டுட்டாங்க. ஹெட் செஃப் அப்படின்ற கேட்டகரியிலிருந்து இவங்க விலகிட்டாங்க. என்ன காரணம் சொல்லப்பட்டது? வியானா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் அந்த கேசரி கிண்டம் போது கூட நான் பல விஷயங்களை உள்ள சொல்லி கொடுத்தேன், ஆனால் கிரெடிட் அப்படின்றத அவ எடுத்துக்கிறா. வியானா எப்படிப்பட்ட கேரக்டர்? வியானாவுக்கு தனியா ஒரு வீடியோ இருக்கு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், செமையா பண்ணலாம். சாந்திரா இந்த விஷயங்களை போட்டு வராங்க, எல்லாத்தையும் இது பண்றாங்க. ஒவ்வொரு காரணங்களால ஒவ்வொரு விஷயங்களால இப்போ நான் காலையில் என்னுடைய வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சாந்திரா ரிசைன் பண்ணிட்டு அவங்களுடைய ஏப்ரின் அண்ட் ஹேட் அதை தர முடியாதுன்றாங்க. இப்போ மஞ்சரியும் பிரியங்காவும் என்ன பண்றாங்க, கிச்சனை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர காண்டாது, ஏன்னா யாருமே ஹேட் இல்லாமல் இருக்காங்க, ஏப்ரின் இல்லாமல் இருக்காங்க, இப்படிதான் இருக்குமா ஒரு ஹோட்டலு அப்படின்னு பிரச்சனை ஒன்று விட்டியும். பார்வு போய் சாந்திராட்ட கேட்குறாங்க, உங்க ஹேட்டு கொடுக்கலாம்ல, நான் தான் ரிசைன் பண்ணிட்டேன்ல, தர முடியாது. சாந்திராவோட கேம் பிளே, அவங்களை எப்படியாவது உடைக்கணும், பார்வை எப்படியாவது உடைக்கணும்னு பார்க்குறாங்க. பட் பார்வை சைலண்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க 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 எப்படியாவது இந்த இதை நான் நல்லா பண்ணேன், சூப்பரா பண்ணேன் அப்படின்ற பேர் வாங்கிடணுன்றக்கா பாரு எஃபர்ட் போடுறாங்க, ரொம்ப சைலண்டா இருக்காங்க. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் உடம்பு சரியில்லை அப்படின்னு படுத்திருக்காரு. இவர் போய் என்ன பண்றாரு, சாந்திராவோட ஹஸ்பண்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரஜின் போய் என்ன பண்றாரு, ஏன்னா இவங்க 2 பேருக்கு இதுல பார்ட்னர்ஸா இருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தா சீக்கிரம் டாஸ்கா இது பண்ணணும். விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட சொல்றாரு. விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன இப்படி போயிட்டு இருக்கு, அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல, அவங்க இது பண்ணிடுறாங்க வச்சிடறாங்கன்னு அவர் ஏற்றி விட்டுட்டு இருக்காரு விக்கல்ஸ் விக்ரம். விக்கல்ஸ் விக்ரம் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. திவ்யா போய் ஒரு போடு போடுறாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, பார்வை இந்த எல்லாம் இந்த சீக்ரெட் டாஸ்க்ல வருது, பார்வை மேனேஜர் ஆக்கிடலாம், ஒரு தடவையாவது பார்வை மேனேஜரா இருக்கணும் அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் தப்பி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்ன சொல்றாரு, அப்போ நான் போட்ட உழைப்பு போயிடும், ஒரு நாள் நான் போட்ட உழைப்பு அப்படின்னு. அப்ப நீங்க போட்ட உழைப்பு போயிடும்னா அப்ப நானும் உழைப்பு போட்டிருக்கேன் திவ்யா அந்த இடத்துல பேசுறாங்க. அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் கூட சண்டே ஆகும்னு நினைச்சேன், பட் இப்ப பாருங்க என்ன பண்ற அப்படின்னு, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அப்படி முகத்தெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் அப்படி ஈரப்படுத்திட்டு உடனே வந்துட்டாரு கோட்டு போட்டு. இப்போ கெஸ்ட்டு எல்லாத்தையும் விக்கல்ஸ் விக்ரம் பேசிட்டு இருக்காரு. அவங்க விஷயம் இது பண்ற விஷயம், சாந்திரா அப்படின்றவங்க இந்த வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏன் இங்க இருக்காங்க, இங்க எல்லா இடத்துலயும் இது பண்ணிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்படியாவது கிச்சன்ல இருக்க ஆட்களுக்கு ஹேட்டும் இதுவும் வரணும். பார் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்றாரு, ஒன்று பண்ணுங்க, நம்ம இவர் அதிகமாக சமைக்க மாட்டாரு, யாரு நம்ம வாட்டர்மெலன் சார், அவர்கிட்ட இருந்து தொப்பியை வாங்கி அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. ப்ராப்ளம் சால்வ். ஸோ இப்போ உள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருங்க. பயங்கரமாலாம் நடந்துச்சு அப்படின்னா ப்ரோமோல வந்திருக்கும். ஒரே ஒரு சண்டை இருக்குன்னா திவ்யாவோட சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். பட் இப்போதைக்கு உள்ள போயிட்டு இருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மைல்டா அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. சீக்ரெட் டாஸ்க்ல இவங்களை ஜெயிப்பாங்களா மாத்தாங்களான்னு தெரியல. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இன்னைக்கான ஸ்டார் யாருக்கு கொடுக்கணும், அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. பிரவீனுக்கு இன்னொரு ஸ்டார் கிடைக்குமா, பொறுத்து இருந்தா பார்க்கணும். எனக்கு ஒரு கேள்வி, சாந்திரா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா விளையாடுறாங்களா? ஏன்னா நேற்று அவங்க பண்ண ஃபன் எலமெண்ட் பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா மளிகை கடை, அவர் என்ன மளிகை கடை அண்ணாச்சியா, எடுத்துக்கோங்க பேனா எடுத்துக்கோங்க, இது இல்லை அது இல்லை எழுதிக்கங்க அப்படின்றது, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ட்டை பேசுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு பிக் பாஸ்ட்டை கேட்குறது, இல்லை வால்யூம் கம்மி பண்ணேன். ஸோ இதெல்லாம் ரியாலிட்டியான ஆட்கள்கிட்ட பிக் பாஸ் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அவங்க 2 பேத்துக்குள்ளே பிக் பாஸுக்கும் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்குமான க்யூட்டான விஷயங்கள் வருது அப்படின்னா அது நமக்கு அப்படி தெரியும். பட் சாந்திரா விஷயத்தில் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் பேக் ஆஃப் த இதில் இருந்துகிட்டே இருக்கு. உண்மையிலே இவங்க கியூட்டா இல்லை கியூட்ன்ற மாதிரி கியூட்டா இருக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்களா? வியானா கியூட்டா?